ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு 2 நாள் எடுத்திருந்த விளாக் தான் ஒரே வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப கொஞ்ச நாளாவே ரெகுலரா சண்டேனாலே கண்டிப்பா நான்வெஜ் வாங்கி வீட்ல சமைக்கிறது. இன்னைக்கு சாட்டர்டே தான் என்னன்னு தெரியல. எனக்கு முந்தின நாள் நைட்ல இருந்தே சிக்கன் ஃப்ரை ஏதாவது செஞ்சு சாப்பிடலாமா? தந்தூரி சிக்கன் மாதிரி அந்த மாரி தோணிட்டே இருந்தது. அதனால இன்னைக்கு காலையிலே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் சிக்கன் எடுத்துட்டு வாங்கன்னு. எப்பவும் சமைக்கிற மாதிரி பிரியாணி, குழம்புன்னு செய்யாம, இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா செய்யலாமான்னு பார்த்தா, ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த நூடுல்ஸ் பாக்கெட் வீட்ல 1 இருந்தது. அதனால இந்த போன்லெஸ் சிக்கன் போட்டு சிக்கன் நூடுல்ஸ் பண்ணிட்டு, லெக் பீஸ் எல்லாம் வந்து தவா ஃப்ரை மாதிரி பண்ணிற போறேன். சிக்கன் லெக் அந்த தை பீஸோட வரும்ல, அது 2, லெக் பீஸ் தனியா 2, அப்புறமா போன்லெஸ் சிக்கன் பீஸ் வந்து ஒரு 1/4 கிலோ போல வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன்ல அந்த மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருந்தா தான் குக் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளேயும் மசாலாவோட டேஸ்ட் நல்லாருக்கும். அதனால வாங்கிட்டு வந்ததும் நான் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இப்ப மசாலா போட்டு மேரினேட் பண்ணிட போறேன். அந்த லெக் பீஸ்லலாம் மசாலா நல்லா இறங்கணுன்றதுக்காக அங்கங்க சின்ன சின்னதா கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ இதில மசாலா சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, தயிர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட்டே சேர்க்கிறதுக்கு மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த லெக் பீஸ்லலாம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த போன்ல சிக்கன் இருக்குல்ல, அது வந்து 65 மாதிரி தான் போடணும் நூடுல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கும் இதே மசாலா தான் கார்ன்ஃப்ளவர் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருந்தேன். அது டேஸ்ட் பார்க்குறப்போ தான் எனக்கு ஏதோ ஒண்ணு கம்மியாகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். லாஸ்ட்ல பார்த்தா இஞ்சி பூண்டும் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா 2க்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்ப இந்த சிக்கன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப டைம் ஒரு 10 மணி தான். நான் சமைக்கிறது ஒரு 12:30 மணிக்கு மேல தான் சமைப்பேன்றதுனால, நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுற போறேன். ரொம்ப நேரம் வெளிய இருக்க வேணான்னு. பெரிய பாத்திரத்துல இருந்தது. அதனால ஃப்ரிட்ஜ்ல வைக்க இடம் பத்தாதுன்னு, சின்னதா ஒரு கிளாஸ் பவுல்ல மாத்தி 2யும் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். இனி சமைக்கிறப்போ எடுத்தா போதும். இன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்குறதுக்காக கடைக்கு போறப்போ, நான் கூடவே வெங்காயம், தக்காளி எல்லாம் தீர்ந்துருச்சு. அது எல்லாமும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எடுத்து வைக்காம வாங்கிட்டு வந்தேன். பையோட அப்படியே இருந்தது. இப்ப அதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். கருவேப்பில, மல்லி இல, புதினா இல, கூடவே கேரட்டு, கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய், பெரிய வெங்காயம் இதெல்லாம் மட்டும் வாங்கியிருந்தாங்க. நான் முன்னாடி காய்கறி எல்லாம் ரொம்ப பல்க்கா 1 1/2 வாரம் வர மாரி தான் மொத்தமா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா, இப்போ ரொம்ப நாளா அப்படி வாங்குறது இல்ல. ஆனா, இந்த 1 மாசமா ஸ்கூல் லீவுன்றதுனால காலையில எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிருது. முன்னாடி பாப்பா காலையில ஸ்கூல் போறப்போ, இங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு, அன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சு, எது ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அந்த மாரி பார்த்து வாங்கிட்டு வருவேன். லீவ்ல நான் கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டேன் தான். அதனால, இப்போ ஒரு 2 வாரமா என் ஹஸ்பண்டே மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்னும் ஃபுல்லா பார்த்தா 1 வாரம் கூட இல்ல. ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறமா எப்பவும் போல பேக் டூ ரொட்டீன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த ரூமையும் ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டேன். இப்ப சமைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி மட்டும் அப்படியே வெளியில எடுத்து வச்சிருந்தேன், ஃப்ரிட்ஜ்ல வைக்காம. சிக்கன் நூடுல்ஸ்க்கு இந்த கேபேஜ், கேரட் எல்லாம் சேர்க்கிறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வச்சுட போறேன். இது குக் ஆற டைம்ல அந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு போறேன். வெங்காயம், பாதி கேப்சிகம், கொஞ்சம் கேபேஜ், 1 கேரட் எல்லாத்தையுமே நல்லா மெலிசா நீள வாக்குல கட் பண்ணிக்கலாம். ஒரே ஷேப்ல இருக்கிற மாரி. நான் வீட்ல லாஸ்ட்டா நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டு ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்பவாவது தான் சாப்பிடுவோம். இப்ப நான் இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த டைம்ல நூடுல்ஸுமே நல்லா வெந்துருச்சு. இப்ப அந்த தண்ணி எல்லாம் போற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி நூடுல்ஸ் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ண போறேன். அதுக்கப்புறமா தான் தவா ஃப்ரை ரெடி பண்ணணும். ஃப்ரிட்ஜ்ல மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன இப்ப வெளியில எடுத்துட்டு போறேன். சிக்கன்ல அந்த மசாலா நல்லாவே இறங்கியிருக்கும். கடாயில கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்றதுக்காக வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இதுல அந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்த போன்லெஸ் சிக்கன் பீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிட போறேன். மொத்தமா ஒரே பேட்சாவே வந்து போட்டுட்டேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நெறைய ஊத்திருந்தேன்றதுனால. இன்னொரு பெரிய கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருந்தேன். அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண மொத்த காய்கறியும் அப்படியே போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கலாம். காய்கறி ரொம்ப சாஃப்ட்டா குக் ஆயிறக்கூடாது. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கும். அதனால ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வதக்குனாலே போதும். இப்போ இதுல சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதான். நான் சாஸ் எப்பவாவது தான் யூஸ் பண்ணுவேன்றதுனால, இது மாரி சின்ன பாக்கெட்ல வரது தான் வாங்கி வச்சிருப்பேன். சோய் சாஸ் ஓப்பன் பண்றப்போ தெரியாம சிந்திடுச்சு. என்னோட ஒயிட் ஏப்ரான் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே சோய் சாஸ் ஸ்டெயின் வெளியே. இப்போ இந்த வெஜிடபிள் கூட சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சோய் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்ததும் லைட்டா அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு, சிக்கன் எல்லாம் மட்டும் நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் சாப்பிடுறப்போ அது இன்னுமே நல்லாருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீஸு கூடவே குக் பண்ண நூடுல்ஸ் எல்லாம் போட்டு அந்த சாஸோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பரா சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இப்போ சிக்கன் தவா ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். நான் என்னோட இரும்பு தோசை கல்லாம் எடுத்திருக்கேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்திட்டு இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு 20 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஹீட்ல வச்சு குக் பண்ணா சூப்பரா ரெடி ஆயிடும். இது மூடி வச்சு குக் பண்ணலாம் தேவையில்ல. அப்பப்போ லைட்டா திருப்பி விட்டா மட்டும் போதும். இந்த டைம்ல நான் கிரீன் சட்னி ரெடி பண்ணிட போறேன். மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, அதுல பாதி அளவுக்கு மட்டும் புதினா, சின்ன துண்டு இஞ்சி, சின்னதா ஒரு பச்சை மிளகா,
லெமன் ஜூஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தயிர் ஒரு 1/4 கப்பு, அதுக்கப்புறமா ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். இத நல்லா வந்து அரைச்சுட்டோம்னா, சூப்பரா கிரீன் சட்னி ரெடி ஆயிடும். சிக்கனுக்கு நம்ம டிப்பா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப பாருங்க இங்க சிக்கன் தவா ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு லெக் பீஸ் எடுத்து நானே டேஸ்ட் பண்ணி பாத்துற போறேன். அதுவும் இந்த கிரீன் சட்னியோட வச்சு சாப்பிடுறப்போ டேஸ்ட் சூப்பர்வா இருக்கு. திரும்பவும் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சஃபெக்ஸால் உள்ளே கிரீன் சட்னி ஸ்டெயின்ஸ் வெளியே. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சிம்பிளா, சூப்பர்வா ரெடி ஆயிட்டு, எப்பவும் ரைஸே சாப்பிடுறதுனால, இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, அவள தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். இப்ப என்னோட ஏப்ரான் பாருங்க, கரை எதுவுமே இல்லாம பளிச்சுன்னு கிளீனா இருக்கு. இதுக்கு காரணம் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் தான். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. இப்ப விளாக் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கன்டின்யூ ஆகுது. லாஸ்ட் ஒரு 2 நாளா எங்க ஊர்ல சரியான காத்து. செடியெல்லாம் சாஞ்சு போற அளவுக்கு காத்தடிக்குது. கேரளால மழை அதிகமா இருக்கணும் ரெட் அலர்ட்லாம் குடுத்துருந்தாங்க. இங்கேயுமே வந்து வெயிலெல்லாம் இல்ல. லைட்டா அப்பப்போ மழை தூருது. ஆனா சோறுன்னு மழை பெஞ்ச மாதிரி இல்ல. பட் பயங்கரமான காத்து. பால்கனில இருக்கிற செடிக்கெல்லாமும் இப்ப தண்ணி ஊத்தி விட்டுற போறேன். இந்த ஹேங்கிங் பாட்ல பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் வைன் பிளான்ட் வந்து வச்சிருக்கோம். இந்த செடி வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா வீட்ல இருக்கு. ஒரு சின்ன பாட்டில்ல வச்சிருப்பாங்க. அது அவ்வளோ அழகா நெறைய அப்படி கொடி மாதிரி படர்ந்து வளரும். நான் அங்கருந்து 2, 3 குச்சி வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளா தண்ணி பாட்டில்ல, வெறும் பாட்டில்ல மணி பிளான்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு வச்சேன். அப்ப அந்த அளவுக்கு வேகமா வளர்ந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா ஒரு க்ரோ பேக்ல சைட்ல ஒரு செடி இருந்தது. கூடவே இதையும் வச்சு விட்டேன். பட் சூப்பரா படர்ந்து வளர்ந்துட்டு, இப்ப அதிலிருந்து முந்தா நாள் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணி, இந்த ஹேங்கிங் பாட்ல வந்து மாத்தி வச்சிருக்காங்க. இன்னும் இது கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, ரூம்குள்ள கூட ஜன்னல்லாம் இருக்குல்ல, அது பக்கத்துல ஹேங் பண்ணி போட்டுக்கலாம். இன்னுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தியாச்சு. இங்க 2 பாட்ல வந்து நாங்க ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்கோம். இது எல்லாமே இந்த கப்பீஸ் குட்டி மீனா தான் இருக்கும். உள்ள வந்து வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபிஷ் டேங்க்ல வந்து வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சா, அது பெரிய மீனுங்கலாம் எல்லாம் சாப்பிட்டுருது. ஆனா இதுக்குள்ள வந்து கப்பீஸ் எல்லாம் வந்து அவ்ளோ சாப்பிடாது. அந்த செடியெல்லாம் நல்லா வளருது. பால்கனில செடி வச்சதுக்கு அப்புறமா டெய்லியும் காலையில முதல்ல பார்க்குற வேலை இந்த தண்ணி ஊத்துறது தான். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள இருக்கிற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி ஊத்துவேன். எல்லா செடிக்கும் அப்படியே லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். மோஸ்ட்லி உள்ள இருக்கிறது பிளான்ட், அப்புறமா ஸ்னேக் பிளான்ட் இந்த 2 தான் அங்கங்க வச்சிருப்பேன். ஏன்னா இதுதான் லோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப சன்லைட்டும் தேவைப்படாது. இன்டோர்லயே நல்லா வளரும். இங்க மணி பிளான்ட் ஹேங் பண்ணி மாட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுவும் வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வச்சது. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கே. இந்த ஹேங்கர் வந்து காட்டன் ரோப்ல வரும். இந்த கலரே வந்து ஒரு மாரி ஒயிட் கலர்ல அது பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லாருக்கு. உள்ள வந்து பிளாக் கலர் பாட்ல மணி பிளான்ட் வந்து நான் வச்சிருக்கேன். மணி பிளான்ட்ட நம்ம தண்ணீல போட்டு வைக்கிறத விட மண்ல வச்சுட்டோம்னா, ஒரு 3 மடங்கு வேகமா வளர ஆரம்பிச்சுரும். எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு மண் பானையில தண்ணி கொஞ்சம் கம்மியா இருந்தது. நைட்டே ஊத்தி வைக்கணும்னு நெனச்சேன் மறந்துட்டேன். அதனால காலையில தண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிச்சன் வேல தான். நேத்து நைட்டு கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன். பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்து வைக்காம இருந்தது. நேத்து கேஸ் ஸ்டவ்வும் ஃபுல்லா கிளீன் பண்ணியிருந்தேன். நான் அதுல வர ஸ்டாண்ட் எல்லாமும் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு காலையிலேருந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் த்ரோட் பெயினா இருந்தது. ஏதோ கோல்டு வர மாரி இருந்தது. இப்போ டீ, காஃபி குடிக்கிறத ரொம்ப நாளா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு டீ குடிச்சா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதனால பாப்பாக்கு எனக்கும் ஒரு சைட்ல பால் காய்க்க வச்சுட்டு, இந்த சைட்ல டீக்காக டிகாஷன் ரெடி பண்ணி எனக்கு இஞ்சி டீ போட்டுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா டீ குடிச்சது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். முந்தின நாள் நைட்டு வந்து இட்லி, தோசைக்கான மாவு அரைச்சிருந்தேன். 2 பாத்திரத்துல அரைச்சதுமே மாத்தி வச்சுட்டேன். ஏன்னா, அப்பதான் எடுத்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இட்லி ஊத்துறதுக்காக ஒரு பாத்திரம் மட்டும் வெளியில வச்சுட்டு, 1 உள்ள வச்சுட்டேன். மாவு அரைச்சதும் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு இட்லி, அடுத்த ஒரு மீதி இருக்கிற மாவெல்லாம் அப்படியே தோசை போட்டுக்கலாம். இன்னைக்கு இட்லி கூடவே சாம்பார் வச்சுட்டு போறேன். கூடவே இப்போ வீட்ல வடை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால பாப்பாக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலா வடைய விட. ஏன்னா, அதுல நெறைய ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோ சாப்பிட மாட்டா. அதனால உளுந்த வடை செஞ்சிடலான்னு உளுந்துமே ஊற வச்சிருந்தேன். சாம்பார் மதிய லஞ்சுக்கும் சேர்த்து வர மாதிரி தான் பண்ண போறேன். அதனால எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெறும் இட்லி சாம்பார்னா தக்காளி, வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணுவோம். அத விட காலையில கொஞ்சம் ஹெல்தியா காய்கறியோட சேர்த்து சாப்பிடலான்னு எல்லா காயும் போட்டு குக்கர்ல ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா இட்லி ஊத்திட்டேன். எனக்கும் பாப்பாக்கு இட்லி ஓகே தான். ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ பிடிக்காது. பட் இன்னைக்கு வடை இருக்கிறதுனால அத வச்சு சாப்பிட்டுப்பாங்க. இல்லன்னா எங்களுக்கு இட்லி போட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் தோசை தான் ஊத்தி குடுப்பேன் எப்பவும். வடைக்கு நான் இன்னைக்கு மிக்ஸியில தான் மாவு அரைக்க போறேன். ஏன்னா மாவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வடைக்கு மாவு அரைக்கிறப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்திட்டா ரொம்ப எண்ணெய் உறிஞ்சு இதே இது நம்ம தண்ணியே ஊத்தாம அரைச்சுட்டோம்னா, வடை அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது. மாவு அரைக்கிறப்பவே உப்பு போட்டுட்டேன். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாக்கு போடுறப்போ மட்டும் இந்த மிளகு வராத மாதிரி பார்த்து எடுத்து குடுக்கணும். ஒரு வாட்டி தெரியாம அந்த மிளகெல்லாம் வந்து கடிச்சுட்டான்னா, அதுக்கப்புறம் அத சாப்பிடவே மாட்டா.
மாட்டா. எப்பவும் வடைலாம் செஞ்சா பச்சை மிளகாய் போடக்கூடாதம்மான்னு சொல்லிட்டு வேற போவா. இன்னைக்கு அவ தூங்கிட்டு இருந்தா, நான் சமைச்சுட்டு இருந்தேன்றதுனால அவ வந்து பார்க்கல. ஈவினிங் டைம்லலாம் ஸ்நாக்ஸுக்கு வடை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டான்னா, கண்டிப்பா இந்த டயலாக் வந்து சொல்லிடுவா. அம்மா பச்சை மிளகாய் போடக்கூடாது அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சிருந்தேன். சமைக்க ஆரம்பிக்கிறப்போ 8:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஆனா, இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஆனா 9:30 மணிக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறமா பாப்பா தூங்கி எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, அப்படியே நானும் சாப்பிட்டேன். அன்னைக்கு மதியம் வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அங்க சின்னதா ஒரு ஃபங்ஷன். மதியம் லஞ்ச் எல்லாருக்குமே இன்னைக்கு அங்க தான். பாப்பா அவங்க அண்ணா, அக்காவெல்லாம் பார்க்க போறேன்றதுனால அவ ஜாலியா ஆடிட்டே சுத்திட்டு இருந்தா. என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடியறதுக்கு ஒரு 2 மணி போல ஆயிடுச்சு. அவங்க முடிச்சதும் நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். இந்த விளாக் இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.